வெல்கம் டு த ஷோ சினி டைம். நான் சதீஷ். இன்னைக்கு நம்ம சினி டைம்ல எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கருப்பு. அதாவது இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த படத்து மேல பல விமர்சனங்கள் இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜி வில்லனா நடிக்கிறாரா, சாயபி என்கிற மியூசிக் ஒரு மாதிரி இருக்குப்பா, நல்லா இல்ல அப்படிங்கிற பல விமர்சனங்கள் வச்சாங்க. படம் ரிலீஸ் ஆகிற டேட்டே பாத்தீங்கன்னா போஸ்ட்பாண்ட் ஆகி கடைசியா 14ஆம் தேதி சொல்லியிருந்தாங்க. அதுவுமே போஸ்ட்பாண்ட் ஆகி 15ஆம் தேதி ரிலீஸ் ஆனிச்சு. 15ஆம் தேதி ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு படத்துடைய வைப் குறையல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா சாமி படத்தை கொஞ்சம் மாடர்னா பண்ணா எப்படி இருக்கும், அது எதுக்காக சாமி இங்கே அதாவது பூலோகத்துக்கு வருது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. இங்கே ரெண்டு விஷயத்த நோட் பண்ணலாம். ஒரு ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும், அதை எப்படி கிடைக்க வைக்கிறது அப்படிங்கிறத இந்த படத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. இங்கே நீதி கிடைக்காம இருக்கும்போது யார் யார் எப்படி பாதிப்படைகிறாங்க. ஒரு வசனம் ஒன்று வரும், என்னன்னா இரட்டை ஆயுள் தண்டனையை விட அதிக தண்டனையை இவருக்கு நம்ம கொடுத்துட்டோம், இதுக்கு நம்ம தான் அசிங்கப்படணும், அதாவது கோர்ட்டா தான் அசிங்கப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஓகே, இதுதான் இந்த அங்கங்கே இருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம்னு. ஆனால் இந்த படத்தை மவுண்ட் பண்ணது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு சாமி படம் அதை கடைசியாக சாமி காப்பாற்றும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அதை தாண்டி ஃபர்ஸ்டே சாமி வந்துட்டாரு, சாமி கொல்ல போறாரு, ஆனால் சாமியை எதிர்த்து ஒரு சேலஞ்சு. அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா படத்தை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போணுச்சு. ஆர்ஜே பாலாஜி தப்பு பண்ணுறாரு எல்லாம் தெரிஞ்ச பிறகு கருப்பா சூர்யா வந்துடுறாரு. ஒரு இடத்துல அவனை கொல்லவே முடிவு பண்ணிடுறாரு. அப்போ ஆர்ஜே பாலாஜி ஒரு சேலஞ்ச் விடுறாரு. என்ன சேலஞ்ச் அப்படின்னா, நீதி கடவுள் தான் நீங்கள் வேணால் நீதியை நல்ல வழியில் கரெக்டாக வாங்கி கொடுங்கலாம் பார்ப்போம். அதான் எந்த ஒரு சக்தியும் யூஸ் பண்ணாமல், எந்த ஒரு தப்பும் பண்ணாமல், எந்த ஒரு பொய்யும் சொல்லாமல் நீதியை கரெக்டாக எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருங்களா பார்ப்போம். இந்த சிஸ்டமே வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த சேலஞ்சை ஏற்றிக்கிட்டு கருப்பு இங்கே வக்கீலாக வர்றாரு, வாதாடுறாரு. வாதாடும் போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பவரை யூஸ் பண்ணும்போது அங்கே ஆர்ஜே பாலாஜி சொல்லு, பவர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, மனுஷனாக இருந்து வாதாடணும் அப்படிங்கும்போது இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. இங்கே அந்த இடத்த கிராக் பண்ணது ரொம்ப அழகாக இருந்துச்சு. எப்படின்னா ஒரு அந்த கேஸ்ல ஜெயிச்சிருவாங்க. ஆனா ஜெயிச்சாலுமே அது கொண்டாடக்கூடிய வெற்றியா இருக்காது அப்படிங்கிறத கடவுள் தோத்து போறாரு. அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடம் கடவுளே இங்க ஒரு மனுஷங்கிட்ட எந்த ஒரு சக்தியும் பயன்படுத்தாம, தான் கடவுள்னு சொல்லாம, கரெக்டான வழியில குறுக்கு வழி இல்லாம இங்க ஜெயிக்க முடியல அப்படிங்கிறத அந்த இடத்துல காமிக்கும். அடுத்து இந்திரன்ஸோடைய நடிப்பு. இந்திரன்ஸ் எந்த அளவுக்கு நடிச்சிருந்தாரு அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தான், ஒரு 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 கேஸ்க்காக வராரு. அந்த கேஸ்ல ஜெயிக்கிறாரு. ஆனால் அது கொண்டாடப்படக்கூடிய வெற்றியா இல்லை. அந்த இடத்துல நகையெல்லாம் எடுத்து இந்தா வச்சுக்கடான்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு டைலாக், எனக்கு ஜிபே பண்ண தெரியாது சார். அது அது தேட்டரே ஒரு மாதிரி சே என்னையா இந்த மாதிரி இருக்கே. அதுக்கு முன்னாடி ஒரு டைலாக் ஒன்று வரும். என்ன டைலாக்னா, கோர்ட்டுக்கு போனால் எல்லாருக்கும் நீதி வாங்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி, அதான் எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்துடலாம், ஆனால் கோர்ட்டுக்கு வரதே ஒரு மிகப்பெரிய தண்டனை அப்படிங்கிற ஒரு டைலாக் ஒன்று இருக்கும். இது நிறைய பேருக்கு ஹிட் ஆனிச்சு. ஏன் அப்படின்னா இங்கே பல பேர் ஒரு கோர்ட்டுக்கு போயிட்டு நம்ம கேஸில் ஜெயிச்சிடலாம், நம்மளுக்கு தேவையான விஷயத்த கோர்ட்டில் போய் சாதிச்சிக்கலாம் அப்படின்னு போவாங்க. ஆனால் கோர்ட்டுக்கு போகிறதே எந்த அளவுக்கு ஒரு தண்டனைனா, அங்கே இருக்க கோர்ட்டுக்கு போனவங்களுக்கு, ஒரு கேஸுக்காக நின்றவங்களுக்கு தெரியும். இழுத்தடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிதான் இழுத்தடிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஒரு கேஸுமே. அதை இழுத்தடிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் அதில் சொல்லுவாங்க. 5வது பேஜில் பாருங்க, 6வது பேஜில் பாருங்க அப்படிங்கும் போதெல்லாம். ஸோ அது அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜை கரெக்ட் பண்ணிட்டு அப்படியே அடுத்தடுத்த கடத்துக்கு அந்த கேஸ் நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்கிறது. இங்கே வக்கீல்கள்லாம் எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது காமிச்சிருக்கோம். அதை தாண்டி இந்திரன்ஸுடைய டாக்டரா ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க. அவங்க கிட்ட த்ரிஷா கேட்பாங்க, நான் வேணா பக்கத்தில் பிரியாணி வாங்கிட்டு வரோம், நல்லா இருக்கும், எனக்கு தெரியும் மேம், 1,50,000 ரூபாய்க்கு அங்கே நான் பிரியாணி வாங்கியிருக்கேன், ஆனால் ஒரு தடவை கூட அந்த பிரியாணி நான் சாப்பிட்டது கிடையாது, அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல, எல்லாருமே போயிட்டு அங்கே தின்றீங்க, இதெல்லாம் முடிஞ்சு கடைசியா அந்த பிரியாணியை நான் சந்தோஷமா சேர்ந்து சாப்பிடணும். இந்த விஷயத்த கடைசியா காட் திங்ஸ்ங்கிற ஒரு விஷயத்துல நடக்கும். அது ஆமால கொஞ்சம் ஃபீல் குட்டா முடிஞ்சுச்சுல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதான் ஜஸ்டிஸ் இங்கேயும் கிடைச்சிருக்கு, அதை திருப்பி கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத காமிச்சிருக்கோம். எல்லாம் ஓகே. இந்த படத்துல வேற என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இங்க நேர்மையா இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்த வச்சு நம்ம பயமுறுத்திக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு விஷயத்துக்கு அங்க மக்கள் பயந்துகிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு நம்ம இந்த வீட்டில் ஏதாவது பண்ணால் சாமி கண்ணை குத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த கான்செப்ட் தான் வச்சுங்களேன். இந்த சாமி கண்ணை குத்திடும்ப்பா தப்பு பண்ணா அப்படிங்கிற கான்செப்ட்ல செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நகர ஆரம்பிச்சிடும். சாமியே இல்லாத இடத்துல சாமியை வச்சு பயமுறுத்தி அந்த இடத்துல கரெக்டான வழியில நகர்த்தி கொண்டு போயிருப்பாங்க த்ரிஷா. அந்த இடமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கருப்பெல்லாம் இருக்க மாட்டாங்க. பட் அந்த பயம் இருக்கும். அந்த பயம் அங்கே நல்லது செய்ய வைக்கும். ஐயோ தப்பு பண்ணால் நம்மளுக்கு இதெல்லாம் நடந்துருமோ அப்படிங்கிற பயத்தை காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க.
கிளைமேக்ஸில் வந்து சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸ், அதாவது ஓப்பனிங்லேயே கருப்புன்னு சொல்லியாச்சு, கருப்பாக காமிச்சாச்சு, இதை தாண்டி கிளைமேக்ஸில் என்னடா பண்ண போகிறோம்? கிளைமேக்ஸுங்கிறது ஒரு வா ஃபேக்டராக இருக்கணும், வெளில போகும்போது அந்த ஒரு எனர்ஜி இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து கருப்பனை சாமியாக இறங்கி சூர்யா அங்கே டான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபைட் பண்ணுறதா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், அதுக்கு அதுக்கு போட்ட பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் தேட்டரில் ஒரு மாதிரி மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து ஒரு ட்ராக்குக்கும் எலிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. கடைசியாக அந்த கருப்பா கூட வாடா சாங்குக்கெல்லாம் இங்கே பாதி பேர் சாமி வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்ஜே பாலாஜியுமே வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் வந்து தன்னோட வெற்றியை கொண்டாடுற விதமாக வந்து ரொம்ப எமோட் ஆகிருப்பார். அதுக்கு காரணம் ஃபேன்ஸ் மத்தியில் இத்தனை நாளுடைய உழைப்புக்கான ரியாக்ஷன் நம்ம பார்த்துட்டோம், இதுக்கு தானே நம்ம ஓட்டணும் அப்படிங்கிறதுக்கான ரியாக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜியுமே காமிச்சிருப்பாரு. ஆனால் ஒரு விஷயம், இந்த படத்தை நீங்கள் வந்து அதே வைப்பு அதே எனர்ஜியோட நீங்கள் என்ஜாய் பண்ணால் தயவு செஞ்சு நல்ல தேட்டருக்கு போனீங்கன்னா அந்த வைப்பு இருக்கும். ஏதாவது இந்த மல்டிப்ளெக்ஸ்க்குலாம் போயிட்டீங்கன்னு வச்சிங்களேன், ஒன்றுமே இருக்காது, சப்புன்னு தான் இருக்கும். அந்த பாட்டெலாம் காதில் ஏதோ என்னடா ஓடுதே அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். பட் லைக் நார்மலாக இருக்கக்கூடிய தேட்டர் இருக்குல்ல, மல்டிப்ளெக்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய தேட்டரில் போனீங்கன்னா சத்தியமாக அந்த படம் வந்து ஒரு வைப்பை கொடுக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. கருப்பு 2 வருமானு கேட்டால் வரும், அது எப்படி வரும் தான் தெரில. பட் இந்த படம் சூர்யாவோட கம்பேக்கா அப்படின்னு கேட்டா என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்துல இது கம்பேக் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஏத்துக்கிற மாதிரி இல்லை. சூர்யாவு அவர்களுக்கு முந்தைய படங்கள் பெருசா ஓடல, இந்த படம் ஓடி இருக்கு, அவ்வளவுதான். பழைய சூர்யானா பழைய சூர்யா இது கிடையாது. பழைய சூர்யா நம்ம எப்படி பார்த்திருக்கோம், அயன்ல பார்த்திருக்கோம், வாரணமயத்துல பார்த்திருக்கோம், வேலுல பார்த்திருக்கோம். வேலு இந்த படம் ஒன்னான்னு கேட்டா கிடையாது. இந்த படம் ஒரு படம் நல்லா இருக்கு, அவ்வளவுதான். ஆனா அந்த மாதிரியான படங்களை சூர்யா அவர்கள்ட்ட இருந்து தொடர்ச்சியா ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. இத்தனை படங்களுக்கு, அதான் இத்தனை இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் வந்து பெருசா அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த படம் வந்து ஓகே சூப்பர் நல்லா இருந்துச்சு. பட் அந்த சூர்யாவை நாங்கள் இங்கே பார்த்துட்டோம், அது கிடையாது. அந்த சூர்யாவை நாங்கள் பார்த்துருக்கோம், அந்த சூர்யாவை நாங்கள் கொண்டாடி இருக்கோம். மேபி ஜென்சி கிட்ட வேணால் அந்த சூர்யா வந்து தெரியாமல் இருந்திருக்கலாம், அந்த சூர்யா கொண்டாடாமல் இருந்திருக்கலாம். பட் 90 கிட்ஸ் எங்களுக்கு அந்த சூர்யாவுடைய தேட்டரில் இருக்கக்கூடிய எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், ஓப்பனிங்காக இருக்கட்டும், அதெல்லாம் வேற கஜினி டைம்லையாக இருக்கட்டும். ஸோ இதுதான் வேற ஒரு சூர்யா. இந்த சூர்யாவை நாங்கள் எதிர்பார்த்து தான் காத்திருப்போம். அதை தாண்டி இந்த படத்தில் த்ரிஷாவோட கேரக்டர் இம்பார்ட்டன்டானு கேட்டால், த்ரிஷாவை வச்சு ஒரு விஷயம் ஒன்று ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின் இருக்கணும், ஆனால் அவங்களுக்கான ஒரு ட்ராக் சைடில் போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா ஃபஸ்ட்டு கருப்பு தோத்துட்டாரு, அடுத்து என்ன பண்ண போகிறேன்? அந்த இடத்துல ஒரு டைலாக் ஒன்று வரும், இந்த இடத்துல மனுஷனா தோத்த கடைசி ஆள் நானாக தான் இருக்கணும், இனிமே என் எல்லையில் எந்த ஒரு தப்புமே நடக்காது, யாருமே மனுஷனாக தோக்க மாட்டாங்க, இந்த கோர்ட்லேயுமே எல்லாருக்கும் நீதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்ல தான் த்ரிஷா வச்சு கருப்பு ப்ளே பண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அது கொஞ்சம் நேர்த்தியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா திரும்பி கருப்பு வந்து திரும்பி சாமியா மாதிரி அப்படி வாதாடாமல் த்ரிஷா வச்சுட்டு பின்னாடி கருப்பாக இருக்கான் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு நேர்த்தியாக இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜி வில்லனா பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு ட்ரோல் ஒன்று வந்துச்சுல்ல. ஆக்சுவலாக சொல்ல போனால் வில்லனுக்கு சண்டை தேவையில்லை, வில்லன் வந்து ஒரு பஞ்சு டைலாக்கு ஜம்ப் அதெல்லாம் தேவையே இல்லை. அந்த மேனரிசமும் அவன் செய்யக்கூடிய செயலும் வில்லத்தனமாக இருந்தாலே போதும், படத்தில் இவன் தாயா கொடூரமான வில்ல அப்படிங்கிற அளவுக்கு அதை கொண்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கடைசியாக ஆர்ஜே பாலாஜியோட ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கும், அது அது ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. அந்த படத்தில் சர்ப்ரைஸ் எலிமெண்ட் கேமியோஸ்லாம் சில விஷயங்கள் வருது. அதான் சர்ப்ரைஸ் எலிமெண்ட் தான் வச்சுக்கலாம், கேமியோவாக கிடையாது. அந்த கேமியோலாம் ஏதோ இந்த இடத்துல ஒரு கிளாப் வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அந்த இடத்துக்கு இந்த சீன் வைக்க போகிறோம், இது ரெஃபரன்ஸ் தான். ஆனால் இதோடைய கனெக்ஷன் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். உதாரணத்துக்கு நான் சொன்னேன், இனிமேல் தப்பே நடக்காது அப்படிங்கிறதுக்காக லியோ வரும், அப்படிங்கிறதுக்காக தான் அடுத்தடுத்த கேமியோஸ் அந்த ரெஃபரன்ஸ்லாம் வரும். அதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. அண்ட் சிங்கம் சூர்யா உள்ளே வந்தது வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் பிளாஸ்ட் பண்ணாங்க. அதான் சொன்னேன், அந்த மாதிரி ஒரு சூர்யாவை எதிர்பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ கருப்பு படம் தேட்டரில் போய் பாருங்கள். ஓடிடியில் பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் இருக்குமான்னு கேட்டால் டவுட்டு தான். ஆனால் தேட்டரில் நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா நல்ல எஃபெக்ட், நல்ல எனர்ஜியாக இருக்கும். ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய படம் தான். ஸோ இதே மாதிரி இன்னொரு சினி டைமில் உங்களையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சதீஷ். நன்றி.